ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நவகிரகங்கள் பற்றி சற்று பார்க்கலாம். அதாவது நவகிரகங்கள் என்றால் அது வெறும் கிரகங்கள் தான், கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன. நவகிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகங்கள். ஆனால் இந்த கிரகங்கள் தானே ஒழிய இதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது பிரதான தெய்வங்களின் வரிசையில் வராது. சிவன், பிரம்மா, விஷ்ணு, ஏதோ முருகன்லாம் சொல்கிறோமே, கணபதி, இந்த வரிசையில் இது வரவே வராது. இது பிரதான தெய்வங்கள் கிடையாது. எனவே தான் இந்த நவகிரகங்கள் சந்நிதிக்கு, மூலஸ்தான சந்நிதிக்கு வெளியே இருக்கும். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் மூலஸ்தான சந்நிதி எங்கே ஒரு இடத்துல இது நவகிரகங்கள் வெளியே தான் இருக்கும். இது பிரதான தெய்வ வரிசையில் கிடையாது. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தான் இவை தன்னுடைய கடமைகளை செய்யும். எனவே அந்த பிரதான தெய்வங்களை நாம் வணங்கிட்டே வந்தோமானால் இந்த நவகிரகங்களால் நமக்கு எந்த தோஷமும் எந்த கெடுபலனும் நமக்கு ஏற்படாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சூரியன் எடுத்துக்கொண்டோம்னா அந்த கிரகத்துக்கு ஒரு அதிபதி, சந்திரன் எடுத்துக்கொண்டோம்னா அந்த கிரகத்துக்கு ஒரு அதிபதி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் அதிபதி யார்? சிவன் தான். அன்றைக்கி சிவனை கும்பிட்டோம்னா நம்முடைய தோஷங்கள்லாம் நீங்கும். இதுமாதிரி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அன்றைக்கு பார்வதி, அந்த கிரகத்துக்கு அதிபதி பார்வதி தான். அதுபோல் செவ்வாய் எடுத்தோம்னா முருகன், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போய் வணங்கினா நம்முடைய கெடுபலன் போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதன் எடுத்துக்கிட்டோம்னா புதன் அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை வணங்கினால் தோஷங்கள் நீங்கும். அதுபோல் நிறைய இருக்குது. இப்போ குரு இருக்குது, குரு கடாட்சம் வேணும்னு என்ன சொல்கிறாங்க? அது வியாழ பகவான் வணங்கு, பிரம்மா தட்சிணாமூர்த்தி வணங்க சொல்கிறாங்கல்ல, அது நவக்கிரகத்தில் உள்ள குரு தான் வணங்கணும். அந்த இதுதான் மெயின். அன்றைக்கி நீ தட்சிணாமூர்த்தியை வணங்கு, பிரம்மா வணங்கு சொல்கிறாங்களே இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு லட்சுமி, மகாலட்சுமி, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வணங்கு. அது மாதிரி சனிக்கிழமை காலபைரவம், அது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் காலபைரவரை வணங்குறது ரொம்ப விசேஷம். அதுபோல் ராகுகேதுனா துர்க்கை, காளி, இது போன்ற தெய்வங்கள் அந்த கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. எனவே தான் இந்த கிரகங்கள் எல்லோரும் அந்த தெய்வத்துக்கு கட்டுப்படுத்தான் தங்களுடைய வேலை செய்யும், கடமைகளை செய்யும். தன்னால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே பிரதான தெய்வங்கள் தான் முக்கியம். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். மங்களானி போகும்.